கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவனத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 22 முதல் 24 ஆகிய வசனங்களிலே, இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது. அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதலும் இல்லை. இதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். இரவு நேரத்திலே இருதயத்துக்குள்ளே எண்ணங்கள் நிறைய ஓடிக்கொண்டிருக்கும். அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது. முதல்ல இருதயத்துக்குள்ளே பல எண்ணங்கள்ல அதுல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது. 2வது பாயிண்ட், அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. நான் நிறைய வேலை செய்றேன், ஆனா வருத்தம் இருக்கு. 2வது பாயிண்ட். 3வது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதலும் இல்லை. இது எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அதே நேரத்தில் புசித்து குடித்து நம்ம அழகா சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறோம்ல, இது எல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற நன்மைகள். ஹல்லேலூயா. இரவனத்துக்காக ஜெபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரவனத்தில் எங்கள் இருதயத்துக்குள்ள எண்ணங்களிலே என்னென்ன காரியம் இருக்கோ என் தேவனுக்கு தெரியும். நிறைய குடும்பத்திலே இருதயத்துக்குள்ளே ஒரு அலுப்பு, வேலையிலே ஒரு வருத்தம், ராத்திரியிலே மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்கள் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க இருதயத்துக்குள்ளே என்ன பாரம் வந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானத்தால் நிரப்புங்கப்பா. இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. நைட் நேரத்தில் குடும்பத்துக்குள்ளே என்ன காரியத்தில் வேதனைப்படுறாங்களோ அந்த வேதனை நீக்கிடுங்க. நாளைக்குள்ள காரியத்தை கத்த சந்திங்க. கர்த்தருடைய கரத்தில் எங்களுடைய ஆவியை அர்ப்பணிக்கிறோம், குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் தான்ப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம் தரணும். உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமமையும் உடட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். God bless you.